இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து சில ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ஸ்டாக் நான் கொடுத்துருந்தேங்க. ஓகேங்களா? ஸோ ஆனந்த் ரதின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரிசல்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இங்கே வால்யூம் பயங்கரமாக இருக்குன்றதால நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி ஏர் மார்க் போட்டு இங்கேருந்து இங்கே ஏறும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸலண்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட 15% வித்தின் த டே. ஓகேங்களா? ஸோ 1 லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி 1,15,000 உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்ல கண்டிப்பாக கிடச்சிருக்கும். ஸோ நல்ல ஒரு மூமெண்டம்ங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இயரில் ஒரு ஹையஸ்ட் பீக் போனது இந்த இடம் தான் டோட்டலாக. ஏன்னா நான் கெஸ் பண்ணியிருந்தேன். ஏன் கெஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த இடம் வந்துச்சுன்னா 52 வீக் ஆகிட்டு பிரேக் அவுட் அடிக்கும். ஸோ ஒன்ஸ் 52 வீக்கை வந்து பிரேக் அவுட் அடிச்சதுன்னா இங்கே ஆர்டர் நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அதால் இது ஏறும்ன்ற ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் இவ்வளோ ட்ரிமாண்டஸாக ஒன் டேலே ஏறுன்றது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து ரிசல்ட் பேஸ்ட் ஸ்டாக் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கும் we are going to see about the ரிசல்ட் பேஸ்ட் ஸ்டாக் தான். ஸோ 2 ஸ்டாக் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ராஜு இன்ஜினியரிங் லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் 1 இயர் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஐபிஓவில் வந்து வந்திருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி வந்து சார்ட் அவ்வளோ டிஸ்பிளே ஆகல. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னா, ஸோ 1,367 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து இவங்களோட ரிசல்ட்டும் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த ரீசனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கும் தான். ஏன்னா இந்த ஸ்டாக்குக்கும் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 52 வீக்கை வந்து பிரேக் அவுட் அடிச்சிருக்கு. ஸோ 1 இயர் நான் வைக்கிறேன், அப்போ தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. ஸோ 52 வீக்கை வந்து பிரேக் அவுட் அடிச்சது. பட் இருந்தாலும் மூமெண்டம் பெருசாக இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னா, ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக 240 அபோவ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாமே பியூர்லி டிபெண்ட் அப்பான் இந்த ரிசல்ட் பேஸில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா சம்டைம்ஸ் ஸ்டாக் வில் பி ரியாக்ட் வெல். அதே மாதிரி 52 வீக்கே அது பிரேக் அவுட் அடிக்கும்போது நல்லாவே மூமெண்டம் எடுக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இதான் நடக்கும்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அனலைஸை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம மார்க்கெட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை செல் பண்ணுங்கன்னு எந்த ரெக்கமெண்டேஷனும் நான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணாலும் சரி, செல் பண்ணாலும் சரி, உங்களோட ஓன் டெசிஷனாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஷேர் ரிலேட்டட் நியூஸஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.